அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ம் முற்படுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. கடைசி ஒரு 4 வருஷமா பிரம்ம முகூர்த்தத்தில எழுந்திரிக்க வச்சு, எழுந்திரிக்கிறவங்களுக்கும் நெறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லிக் குடுத்து, டீச் பண்ணி, அதாவது இறைவன் என் மூலமா சொல்லிக் குடுத்து, டீச் பண்ணி, லைஃப்ல வேற லெவல்லான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 பேட்ச்க்கு மேல நான் வந்து இத எடுத்திருக்கேன். 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தம், 14 டேஸ் பிரம்ம முகூர்த்தம், 7 டேஸ் பிரம்ம முகூர்த்தம் இப்படின்னு சொல்லி நெறைய பேட்சஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க காலையில எழுந்திரிச்சுக்கிறீங்க. ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாலும், இல்லங்க காலையில எழுந்திரிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலும், இது எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்தம் செஷன்ல வந்து பெரிய லெவல்ல நீங்க ஒரு மாற்றத்த பார்ப்பீங்க. சரி, பிரம்ம முகூர்த்தம் அட்டெண்ட் பண்றதுனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில எழுந்திரிக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அத தாண்டி பிரம்ம முகூர்த்தத்தில எழுந்து ப்ராப்பரா ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது, என்ன மாரியான விஷயமா இருக்கும் அப்படின்னா, உங்களோட ரொட்டீன கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட லைஃப்ல உங்களோட மனத சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட உங்களோட கான்ஃபிடென்ட்ட கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்க ஏதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல இத பண்ணணும், அத பண்ணணும்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, அதுக்கு ஒரு மிஷன் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பண்ணணும்னு கூடிய ஒரு மிஷன் இருக்கும்ல. ஸோ அந்த விஷனுக்கு மிஷன் எல்லாம் நீங்க செட் பண்ணி ஓடும்போது, லைஃப்ல நிச்சயமா சக்சஸ் அடைவீங்க. அது எப்படி நம்ம வந்து ஒரு விஷயம் செய்றோம், அதுக்குண்டான ரிசல்ட்டே இல்லன்னு நம்மனால எப்படி சொல்ல முடியும்? இதுவரைக்கும் அட்டெண்ட் பண்ணி ஏகப்பட்ட பேரு அவங்களோட லைஃப்ல இதெல்லாம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நெறைய ஃபீட்பேக்ஸ் குடுத்துருக்காங்க. பிரம்ம முகூர்த்தம் செஷனுக்கு அப்புறம் நெறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்தம் செஷன வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ நீங்க எழுந்திரிக்கிறதுக்கு தயாரா இருந்தால், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அதே மாதிரி எழுந்திரிக்கவே முடியல, ஆனா எனக்கு எழுந்திரிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னாலும், இந்த கிளாஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க. வேற லெவல் மாற்றத்த இந்த கிளாஸ் முடிவுல நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா, இந்த 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தம் ஏன்னா, இந்த 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர்க்கு முன்னாடியே இதுக்கப்புறம் 21 டேஸ் நம்ம நடத்த மாட்டோம்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனா, திரும்பவும் மக்கள் அதிக பேர் வந்து எங்களுக்கு 21 டேஸ் திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, இந்த 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தம் கொண்டு வந்திருக்கோம். மேபி இந்த 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தம் வந்து வருடத்திற்கு 2 முறையோ, இல்ல வருடத்திற்கு 1 முறையோ தான் இதுக்கப்புறம் நாங்க பிளான் பண்ற மாரி நாங்க இருக்கோம். ஸோ, அதனால இந்த பிரம்ம முகூர்த்தத்த நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கலந்துக்குங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது. சீக்கிரமா ஜாயின் பண்ணிங்க. லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான். அதுக்கப்புறம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ்ன்னு ஒண்ணு பண்றோம். ஸோ ஜூலை 16 டூ ஜூலை 22 வரைக்கும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் 7 டேஸ் கிளாஸ் வந்து இருக்கும். அதுலயும் நீங்க தாராளமா கலந்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தோட டேட் என்ன? 21 டேஸோட டேட் என்ன அப்படின்னா, ஜூலை 27 டூ ஆகஸ்ட் 16த் வரைக்கும் காலையில 4 டூ 5 எழுந்திரிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ இந்த 2 கிளாஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் அனைவரையும் கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றிங்க. பேட்ச் 5 அட்டெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 வருஷம். அக்டோபர் போன வருஷம் அட்டெண்ட் பண்ணது. உங்க பயணத்தில தான் போயிட்டு இருக்கேன். எல்லாமே சொன்னதுதான். எல்லாம் 21 நாள் கிளாஸ்ல எல்லாம் சொல்லிக் குடுத்தீங்கல்ல. என்ன தேவையோ என்னன்னா, அதுக்கு மேலலாம் எதுவும் யோசிக்காத. அதாவது என்ன பார்க்குறவங்கலாம் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன். ஒண்ணே ஒண்ணு அவ்வளவுதான். "ஏய் எல்லாத்தையும் புடிச்சு வைக்காத. உன்னால எதுவுமே நடக்கல." சிம்பிள் எக்ஸாம்பிள் குடுத்தீங்க பார்த்தீங்களா? "நீ நைட்டு தூங்குறப்ப உன்ன சுத்தி இருக்கவங்கள புடிச்சிட்டு இருக்கியா?" இல்லல்ல. நீயே எங்க இருக்குன்னு தெரியாம தூங்கிட்டு இருக்க. காலையில எந்திச்சு போய் பார்த்தா தான் உண்மை. அதுதான் லைஃப். எல்லாத்தையுமே உட்ரு. நீ பாட்டு இறை வழியில போயிட்டுரு. அது பாட்டு கூட்டு போற இடத்துக்கு கூட்டு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு சேர்த்திருக்கு அவ்வளவுதான். இல்ல எல்லாமே இந்த நோட் வந்து எனக்கு வந்து இது ஒரு பைபிளுங்க. இந்த நோட்ல வந்து எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க சொன்ன ஒண்ணொத்தையும் உள்ள எழுதி, 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 எழுதி எல்லாமே வச்சிருக்கேன். இததான் நான் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டு தான் எனக்கு. அத எடுத்து, எடுத்து பார்ப்பேன் திருப்பி, திருப்பி அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் லைஃப் அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. அதாவது நான் எதுல ஈர்த்து இங்க வந்தேன்னு ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அத நான் சொல்லணும். நெறைய பிரச்சனை லைஃப்ல. பணத்த வச்சு அந்த சொல்யூஷன் பண்ணிடலாம்னு நெனச்சேன். ஹெல்த் இஷ்யூ பசங்க. ஒரு பீரியட்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுச்சு. அப்புறம் அது சரியாச்சு. அப்ப நான் சில விபரீதமான முடிவுகள் எடுக்கலாம்னு நெனச்சு அதெல்லாம் விட்டு மீறி வெளில வர்றப்ப, என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப, அவங்க ரொம்ப ரொம்ப அதுல ரொம்ப முதிர்ந்தவங்க. அந்த தாட்ஸ்ல. "அத ஏன் நீ ரியாக்ட் பண்ற? அது சரியாயிரும். பட் சரியான பிறகு நம்ம அத அத புடிச்சுட்டு ரன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்" அப்டின்னாங்க. எனக்கு புரியல. ஒரு வீடியோ உங்களுது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இந்த வீடியோல வந்து நீங்க சொன்னீங்க, "உனக்கு ஒண்ணு நடக்குது அப்டின்னா, ஏதோ ஒண்ணு நார்மல்ல போறத அப்நார்மலா நீ பண்ணியிருக்க. அது என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக அது நடந்திருக்கு. அத மட்டும் நீ என்னன்னு புடிச்சுட்ட அப்டின்னா, நீ எங்கேயோ போயிருவ" நீங்க. அந்த வீடியோ தான். இன்னமும் உங்க கூடயே தான் வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். அப்டியே போயிட்டே இருக்கு லைஃப். ரொம்ப சந்தோஷம்.